வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம், மூன்றாம் உலக போர் துவங்கி விட்டதா அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போறோம். இன்றைய தினம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மத்திய கிழக்கு நாடுகள் எனப்படக்கூடிய அரபு நாடுகள்ல மிகப்பெரிய போர் தாக்குதல் துவங்கி இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகள் ஈரானை தாக்க தொடங்கி இருக்கு கண்மூடித்தனமா. ஈரானு சலைச்சதில்ல. அவங்க அங்கிருந்து இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ தாக்குதல் பண்றதை விட இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடுகளான பஹ்ரைனையும் அபுதாபியையும் துபாயையும் தாக்க தொடங்கி இருக்கிறாங்க ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள். இதுக்கு என்ன காரணம், யார் பக்கம் நியாயம் இருக்கு, எது சரி எது தவறுங்கிறதுக்குள்ளேயே நம்ம போக விரும்பல. என்ன காரணமா இருந்தாலும் சரி, யாரு பக்கம் நியாயம் இருந்தாலும் யார் அநியாயம் பண்ணாலும் சரி, இந்த எந்த பிரச்சனைகளுக்குமே போர் ஒரு தீர்வு அல்ல. பேச்சுவார்த்தையின் மூலமாக அமைதியாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். இந்த போருங்கிற விஷயத்தால யாருக்குமே எந்த நன்மைகளும் ஏற்பட போறதே கிடையாது. அது அமெரிக்காவுக்கா இருக்கட்டும், இஸ்ரேலுக்கா இருக்கட்டும், அல்லது மற்ற நாடுகளுக்கா இருக்கட்டும், ஈரானுக்கா இருக்கட்டும், யாருக்குமே எந்த நன்மையும் ஏற்பட போறது கிடையாது. எல்லாருக்குமே பாதிப்பு தான். ஏன்னா ஒரு போருங்கிறது நடந்துச்சுன்னா உலக அளவுல உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படுது, வர்த்தகம் எனப்படக்கூடிய வியாபாரம் பாதிக்கப்படுது, பொதுமக்களுக்கு விலைவாசி ஏற்றம்ங்கிறது கண்ணா பின்னான்னு போகுது. இதனால பாதிக்கப்பட போறது கடைசியா மக்கள் தான். எல்லா நாட்டுல இருக்க மக்களுமே பாதிக்கப்படுறாங்க. மேபி இந்த அணு ஆயுதங்களையும் உற்பத்தி பண்ற நாடுகள் சிலவற்றுக்கு சில குறுகிய லாபங்கள் இருக்கலாம். ஆனா அந்த குறுகிய லாபங்களுக்காக இவ்வளவு பெரிய ஒரு அழிவை உலகத்துல ஏற்படுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரி, இந்த விஷயத்திற்கு பின்புலமா ஜோதிடம் எப்படி இருக்கு, ஜோதிட ரீதியா இந்த போருக்கான இந்த தாக்குதல்களுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராயும் பொழுது, இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு எனப்படக்கூடிய இருள் கிரகமும் சூரியன் எனப்படக்கூடிய முழு ஒளி கிரகமும் ஒரே நட்சத்திர பாதத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே கும்ப ராசியில சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல ராகுவும் சூரியனும் இணைந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரே நட்சத்திர பாதத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைங்கிறது ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு தூரம் ஒரு தாக்குதல்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி தாக்கப்பட்டு 35 பெண் பிள்ளைங்க இறந்து போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடுமை. எவ்வளவு பெரிய போர்லையும் மருத்துவமனை, பள்ளி, கல்லூரிகளை தாக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதி. ஆனா அந்த விதி கூட பின்பற்றப்படல. அவ்வளோ கொடூரமா போர் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். எதிர்த்தரப்பும் சலைச்சதில்லை. அவங்க ஏரோட்ராம், பொதுமக்கள் கூடக்கூடிய பஜார் பகுதிகளெல்லாம், அதாவது கடை வீதிகளெல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அப்பாவி மக்கள் நிறைய இறந்திருக்கிறாங்க. வந்த தகவல்கள் குறைவாதான் இருக்கு. அதிகமான சேதாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த சூரியனும் ராகுவும் கும்ப ராசியில சதய நட்சத்திரம், அதாவது ராகுவின் சுய நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது தான் இந்த பிரச்சனைகளுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா நம்ம சொல்றோம். அதாவது உலகியல் ரீதியாக வேற காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஜோதிட ரீதியான காரணங்கள் இது முக்கியமான காரணம். அடுத்து உலகியல் ஜோதிடத்துல ஈரான் அப்படிங்கிற நாட்டை குறிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் கிரகம் சொல்லப்படுது. அந்த செவ்வாய் கிரகமும் தற்பொழுது கும்ப ராசியில தான் இருக்காரு. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் என்ற நாட்டை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கதான் இருக்கார், கும்பராசியில தான் இருக்கார். அமெரிக்காவை குறிக்கக்கூடிய சூரியன் எனப்படக்கூடிய கிரகமும் அதே கும்பராசியில. அப்போ
இஸ்ரேலை குறிக்கக்கூடிய சுக்கிரன், அமெரிக்காவை குறிக்கக்கூடிய சூரியன், அடுத்து ஈரானை குறிக்கக்கூடிய செவ்வாய், 3 கிரகங்கள். இவை அனைத்துமே ராகுவோட சேர்க்கை ஒரே வீட்டுல, கும்ப ராசியில. இவைதான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக கருதப்படுது. எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல, குறிப்பாக மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குது. இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசியில சூரியனோட சொந்த வீட்டுல நிகழ இருக்கு. அதுவும் எந்த நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் மற்றும் கேதுவோட மக நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரங்கள்ல அந்த கிரகணம் நடைபெற இருக்கு. அதாவது மக நட்சத்திரத்தோட கடைசி பாதம், பூர நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்கள்ல சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்கு. ஆக இது இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தத்தான் போகுது. சந்திர கிரகணம்ங்கிறது ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பராசிய பார்க்கிறார். இந்த கிரகங்கள் அனைத்தையுமே பார்க்கிறார் நம்மளுடைய குரு பகவான். அதனால ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு சேதாரங்கள் நடக்க போகுது, எவ்வளவு அப்பாவி உயிர்கள் போகுதுங்கிறது தெரியல. நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்சது நம்ம போய் போரை நிறுத்த முடியாது. அந்த ஆற்றலோ சக்தியோ வாய்ப்போ நமக்கு இல்லை. நம்மளால முடிஞ்சது என்னன்னா, உலக அமைதிக்காக தினமும் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனையில ஒரு உலக அமைதியையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது எந்த விதமான பிரார்த்தனையா இருந்தாலும் சரி, எந்த மதம் சார்ந்த பிரார்த்தனையா இருந்தாலும் சரி, அல்லது தியானமா இருந்தாலும் சரி, உலக அமைதியையும் ஒரு அம்சமாக நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா சுயநலமா நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளோட உடல் நலம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பிரார்த்தனைகள் இருக்கக்கூடாது. உலக அமைதியும் ஒரு முக்கியமான விஷயம். வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் இந்த 100 ஆண்டு கண்ட மகான். அவர் கடைசி மூச்சு வரைக்கும் உலக சமாதானத்திற்காக பாடுபட்டாரு. ஐநா சபையில போய் உரையாற்றினாரு. அதிகமான புத்தகங்கள் உலக சமாதானம் பற்றி தான் எழுதியிருக்காரு. அவருடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் இப்ப ஏத்துக்க முடியாததா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் அதே முடிவுக்கு தான் வரப்போறாங்க. அத அவரு போன நூற்றாண்டிலே எழுதிட்டார். அவரு உலக நல வேட்பு, உலக நல வேட்பு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார். அந்த கவிதை நான் இப்ப சொல்றேன். அது எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதியிருக்காருன்னு பாருங்க. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கிலும் மனித குலம் அமைதி என்னும் வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அனைத்து தலைவர்களும், அனைத்து நாடுகளையும் ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களுக்கும் உயிரோட வேல்யூ தெரியணும். அது மனித உயிர் மட்டும் இல்ல, எல்லா உயிர்களோட வேல்யூஸ் தெரியணும் அப்படிங்கிறத முதல் 2 வரிகள்ல அவர் குறிப்பிடுறார். அடுத்து உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி. ஒரே கூட்டாட்சியின் கீழே இந்த உலகம் இருந்துச்சுன்னா போர், இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள், இராணுவம், இதுக்கான செலவுகள், இது எல்லாமே நமக்கு மிச்சம். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும், இந்தியாவில மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க வருமானத்துல பெரும்பங்கு இராணுவ செலவுகளுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தொகை முழுவ வளர்ச்சி பணிகளுக்கு, மக்களுக்காக செலவு பண்ணலாம் இல்லையா? அததான் ஓருலக கூட்டாட்சின்னு குறிப்பிடுறார். இதெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்துல உலகம் இந்த முடிவுக்கு வந்துதான் ஆகணும். அடுத்ததாக உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி
மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகத்துல மக்கள் போர் பகை அச்சமில்லாமல் உழைத்து உண்டு இருக்கின்ற வளங்களை, இயற்கை வளங்களை காத்து வாழ வேண்டும். உலகெங்கிலும் மனித குலம் அமைதி என்னும் வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். உலகத்துல இருக்கிற எல்லா மனித குலமும் அமைதிங்கிற ஒரு வற்றாத நன்னிதி, அது வற்றாத நன்னிதிங்கிறார். இந்த வற்றாத நன்னிதியை பெற்று உய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய உலகநல வேட்புங்கிற கவிதை. நம்ம எல்லாருமே இதை மனசுல வச்சுக்கணும். டெய்லி நம்ம வாழ்த்துவோம், எல்லா தலைவர்களையும் வாழ்த்துவோம். அமெரிக்க அதிபரா இருக்கட்டும், நமக்கு அவங்கள பிடிக்குது பிடிக்கலைங்கிறது அப்புறம், ஆனா அவங்க கையில தான் இப்ப அதிகாரம் இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபரா இருக்கட்டும், இந்திய பிரதமரா இருக்கட்டும், ஈரானுடைய அதிபரா இருக்கட்டும், இஸ்ரேலுடைய அதிபரா இருக்கட்டும், யாரு ரஷ்யாவுடைய அதிபரா இருக்கட்டும், உக்ரைனுடைய அதிபரா இருக்கட்டும், எல்லாரையுமே நம்ம மனசுல நிறுத்தி டெய்லியும் உலக சமாதானம் வேண்டும், உலக அமைதி வேண்டும் வாழ்த்த 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 கண்டிப்பாக நம்மளுடைய உண்மையான வாழ்த்துக்கள் இந்த போரில்லாத நல்லுலகை நமக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.